அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களை கடுமையான சொல்லாடல்கள் பயன்படுத்தி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கடுமையாக பேசியிருந்தார். சட்டமன்றத்துக்குள்ள வந்தா அப்படின்னா கையை காலை எல்லாம் உடச்சி எலும்பெல்லாம் உடச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். இந்த நாயை கைது பண்ணதுக்கு ஒட்டுமொத்த திமுக நிர்வாகியும் சரி, திமுக காரங்களும் சரி, திமுக ஆதரவாக செயல்பட்ட இயக்கங்களும் சரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. இது கைது நடவடிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த வகையில் நியாயம் தெரியல. அவர் என்னதான் ஒருத்தருக்கு எதிர்கட்சிக்கு பிடிக்காத நபராக இருந்தாலும் கூட அவர் இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர். ஒரு முதல்வரை பார்த்து எலும்பை எண்ணி உடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு நாய் சொல்லுது அப்படின்னா அது சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இவ்வளோ துணிச்சலாக ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இந்த திமிர் எங்கிருந்து வந்துச்சு? இந்த நாய் ஒரே கட்சியில் பயணிச்சானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே இந்த நாய் அதிமுகவில் 2011 போட்டியிட்டு அது அந்த கட்சியிலிருந்து விலகி திருப்பி திமுகவில் இணைஞ்சு விளாத்திக்குளத்தில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கான். இந்த நாய் தமிழக நம்ம முதல்வரை பார்த்து எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு தைரியமாக ஒரு மேடையில் பேச முடியுதுன்னா இந்த துணிவு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது? மக்கள் இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் கைது பண்ணதுக்கு ஏன் திமுக இந்த கொந்தளிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் ஸ்டாலின் மேலே உதயநிதி மேலே முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருமையில் சில நேரம் பேசியிருந்தாலும் எந்த இடத்துலையும் அவங்கள அடிப்பேன், உதைப்பேன், தாக்குவேன்னு எந்த இடத்துல யாருமே பேசினதில்லை. ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்காகத்தான் இவங்க தூண்டுறாங்களோ, இந்த மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் இவங்கெல்லாம் இப்படி பேசணுங்கிறதுக்காக தூண்டுறாங்க. இந்த ஆட்சியின் மீது அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க இந்த செயல்படுத்துகிறாங்களோ, இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்களோ. சமீபத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில் பேசி தான் கைதானார். அதுக்கப்புறம் இந்த ஆள் பேசுகிறான் அப்படின்னா இந்த துணிவு யார் கொடுக்குறாங்க இவங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தலைமையிலிருந்து திமுகவிலிருந்து இந்த மாதிரிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இல்லை தொண்டர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள வாக்கு போரில் வாக்குவாதத்தில் முட்டிக்கிறதும் கைகலப்பு ஏற்படுத்தவும் இந்த மாதிரி தூண்டுறதுக்காக திமுக தலைமையே இதை கையில் எடுத்து பண்ணுறாங்களான்னு மக்கள் யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியாக ஒருவர் முதல்வர் ஆகிட்டாரு, இவங்க தோத்துட்டாங்கிற அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்குமே அதை போகிற பக்கமெல்லாம் ஒப்பாரி வைக்கிறதும் இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட உரையாடுதல் இருக்கட்டும், எல்லாமே தாவேக்க அரசு குறித்து இவங்க அவதூறு பேசுகிறதும் அங்கங்கே பொது மேடைகளில் ஒரு நாகரிகம் இல்லாமல் விமர்சிக்கிறதும்